பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அந்த மாட்டுக்கறி அரசியல் அப்படிங்கிறது. இன்னைக்கு மாட்டுக்கறிங்கிற அரசியல் வந்து பெரிய இதா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ்ல வந்து போட்டிருக்காங்க. ஒரு பஸ் டிரைவர் வந்து மாட்டுக்கறி ஏத்துனாரு. ஒரு பெண்ண வந்து கீழ இறக்கி விட்டுட்டாரு. அதனால பெரிய சர்ச்சையாகிட்டு இருக்கு. முதல்ல தலித் இனத்த மையப்படுத்தி தமிழ் கிடையாது. தமிழ் நெறி என்னவோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். புரிஞ்சுச்சா? தலித் இனம் சாப்பிடுது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து அத நெறியா ஆக்க முடியாது. கேட்டா அவரவர் உணவு முறைகள வகுத்தது யாரு? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது பின்னாடி மிகப்பெரிய ஒரு சமய சண்டை இருக்கு. ஏன்னா, இந்த சிவத்தினுடைய வாகனம் அப்படிங்கிறது வந்து அந்தி, அதாவது பசு அப்படிங்கிறது. பசுபதிநாதர். இத எதிர்த்து வந்த கூட்டம் அப்படிங்கிறது தான் இந்த தலித் இன கூட்டம் அப்படிங்கிறது. ஏன்னா, மக்களுடைய வாழ்வாதாரம் இது பின்னாடி கார்ப்பரேட்டும் இருக்கு. கார்ப்பரேட் தான். இப்ப பசு இருந்துச்சுன்னா, கார்ப்பரேட் நிறுவனம் யூரியா, பொட்டாசியம் இத விற்பனை செய்ய இயலாது. அத அழிச்சா மட்டும் தான் அவனால விற்பனை செய்ய முடியும். அதுக்கு 2 முறைய வந்து அவன் பயன்படுத்துறான். ஒண்ணு ஏற்றுமதி, இன்னொன்னு மக்கள அவங்க சாப்பிட வைக்கிறது.